தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற இன்னும் 15 மாதங்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி காய் நகர்த்தல் தொடங்கியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போன்று 2026 சட்டசபை தேர்தல் எளிது அல்ல. வெற்றி பெற போராடணும். சீமான் தனியாக நிற்கிறார். இப்போது நடிகர் விஜயும் கட்சி ஆரம்பிச்சு களத்துல குதிக்க போறார் என்று திமுகவின் மூத்த அமைச்சர் ஒருவர் அண்மையில் மேடையிலேயே பேசியிருந்தார். அவர் கூறியது போலவே அரசியல் களம் தேர்தல் களமாக மாறத் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரின் கருத்தியல் பேசப்பட்டதை விட விழா மேடை முழுவதும் அதிரடி அனல் அரசியல் நெடி தூக்கலாக இருந்தது. விழாவில் பேசிய டிவிகே தலைவர் விஜய், மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் திமுகவை எச்சரித்தார். நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று விஜய் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனால் அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு நெருக்கடி இருக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவரின் மனது முழுக்க முழுக்க நம்முடன் தான் இருக்கும் என்று பேசி அதிர்வுகளை விஜய் ஏற்படுத்தினார். விஜய்க்கு முன்பாக மேடையில் பேசிய வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் நிறுவனரும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியது போல தமிழகத்தை ஒரு கருத்தியல் தலைவர்தான் ஆள வேண்டும். 2026 தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். தமிழகத்தில் 1,40,00,000 தலித்துகள் உள்ளனர். ஆனால் தமிழகத்தில் இதுவரை ஒரு தலித் கூட பொது தொகுதியில் நிற்க வைக்கப்படவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என தைரியமாக கூற முடியவில்லை என்று காட்டமாக கூறினார். காலச்சூழல் காரணமாக விசிகா தலைவர் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. ஆனால் அவரது மனசாட்சி இங்குதான் உள்ளது. ஒரு பட்டியலினத்தவர் முதல்வராக வர வேண்டும் எனும்போது அதற்காக முதல் குரலாக ஒலித்த குரல் விஜயின் குரல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை உரக்க சொல்வோம். தமிழகத்தில் மன்னராட்சிக்கு இடமில்லை. 2026 மன்னராட்சி முழுமையாக ஒழிக்கப்படும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள விசிகா தலைவர் தொல் திருமாவளவன், ஏற்கனவே உயர்நிலை குழுவில் நாங்கள் விவாதித்தபடி கட்டாயமாக ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவோம். அவர் விசிகாவில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் என்பது ஒரு முன்னணி பொறுப்பு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இதுவரை நாங்கள் யார் மீதும் எடுத்ததில்லை. எனவே கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம் என்று கூறியிருக்கிறார். யாரும் ஆதவை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை என்ற விவரத்தையும் திருமா கூறியிருந்தார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயும் ஆதவும் போட்டி போட்டு திமுகவை திட்டி தீர்த்த பேச்சை தமிழகம் முழுவதும் உள்ள ஆளுங்கட்சி எதிர்ப்பாளர்கள் ரசிக்கின்றனர். இச்சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் புதியவர்கள் இணைப்பு விரைவில் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை தற்போது அவருக்கு கட்சி தளபதிகளாக 3 பேர் செயல்பட்டு வருகின்றனர். முதல் தளபதியாக விஜயின் நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக சுமார் 25 வருடங்கள் அவருடன் பயணித்து வரும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட்ராமன் கட்சியின் பொருளாளராக உள்ளார். மூத்த வழக்கறிஞரான இவர் விஜயின் தனிப்பட்ட வரவு செலவுகளை நிர்வகிக்கும் பொறுப்பாளராகவும் கட்சியின் வரவு செலவுகளை துல்லியமாக பராமரிக்கும் பணிகளை சிறப்பாக செய்யும் பணியில் உள்ளார். இவரை போல 2வது தளபதியாக இருக்கும் விசுவாசியான புதுச்சேரி என் ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார். இவரை நம்பித்தான் தொண்டர்களை நிர்வகிக்கும் பணிகளை விஜய் ஒப்படைத்திருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் இன்று தமிழக வெற்றி கழகமாக மாறிய பிறகு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கண்ணசைவில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொறுப்பில் புதுச்சேரி என் ஆனந்த் உள்ளார். அடுத்ததாக பிரபல தேர்தல் வியூகம் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. மும்பையைச் சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுப்பாளராகவும் விஜய்க்கு அரசியல் ஆலோசகராகவும் உள்ளார். இவர் கட்சி பொறுப்பில் இல்லை என்றாலும் இவரும் விஜயின் முக்கிய நம்பிக்கைக்குரிய தளபதியாகவே செயல்பட்டு வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனைகளை கேட்டு விஜய் செயல்பட்டு வருகிறார். இவர்கள் மூவரும் தான் விஜயின் முக்கிய தளபதிகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து முக்கிய நிர்வாகியாக பணியாற்றுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கான தேர்தல் பணிகளை செய்யும் பொறுப்பையும்
ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஏற்கும் என்று பேசப்படுகிறது. ஒருவேளை அரசியல் சூழல் காரணமாக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் விசிகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகுவார் என்றும் அவரது அடுத்த முகாமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் ஆளுங்கட்சியான திமுகவை 2026 சட்டசபை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் இலக்குடன் செயல்படும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு உரிய கட்சியாக திமுக கூட்டணி கட்சியான விசிக இருக்க முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டும், 2026 தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சேர வேண்டிய கட்சி என்றால் அதிமுக அல்லது பாஜக அல்லது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதிமுகவில் சேர்ந்தால் அங்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்காது. இதேபோல பாஜகவில் சேர்ந்தால் சுதந்திரமாக செயல்பட முடியாது போன்ற சூழல்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு உள்ளது. அவருக்கான சிறந்த கட்சியாக அவருக்கு முன்பே இருப்பது தமிழக வெற்றி கழகம்தான். எங்களின் அரசியல் எதிரி திமுக என்று முதல் மாநாட்டில் அறிவித்தது மட்டுமின்றி அடுத்தடுத்த அறிக்கைகள் பேச்சுக்களில் திமுக தான் முதன்மையான அரசியல் எதிரி என்று விஜய் பேசி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் நெருங்கிய நட்புறவில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்றும் அவருக்கு கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்றும் பேசப்படுகிறது. ஒருவேளை டிவிகேவில் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டால் அவர் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் மற்றும் தேர்தல் பணிகளை விரைவில் தொடங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது. அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டியில் நடைபெற்ற டிவிகே மாநாட்டை விட மற்றொரு பகுதியில் விஜய் தலைமையில் பிரம்மாண்ட மாநாட்டை 2025 நடத்த ஆதவ் அர்ஜுனா முழுமையாக ஈடுபடுவார் என்றும் தகவல்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. அதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே தேர்தல் வியூக பணிகள் மட்டுமின்றி கட்சியின் மாநாடு பணிகளையும் ஒருங்கிணைத்தவர். வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுனா கடந்த ஓராண்டுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்வுகள், கூட்டங்களை ஒருங்கிணைத்தவர். விசிக விருது வழங்கும் விழா, விசிக பூத் ஏஜென்ட்கள் கூட்டம் ஆகியவற்றை இவரது நிறுவனம்தான் ஏற்பாடு செய்து நடத்தியது. விசிக கூட்ட ஏற்பாடுகள் கட்சி தொண்டர்களையே வியக்க வைக்கும் அளவுக்கு இருந்தன. கடந்த ஜனவரி மாதம் திருச்சியில் லட்சக்கணக்கானோர் திரண்ட விசிக மாநாட்டையும் ஆதவ் அர்ஜுனா தான் ஒருங்கிணைத்தார். உளுந்தூர்பேட்டையில் விசிக நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டையும் ஆதவ் அர்ஜுனா ஒருங்கிணைத்தார். இந்த மாநாடு ஏற்பாடுகளால் தனி கவனம் பெற்ற நிலையில்தான் அவரை விசிகவின் துணை பொதுச் செயலாளராக நியமித்தார் திருமாவளவன். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சிறு வயதிலிருந்தே விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கூடைப்பந்து விளையாட்டில் சிறப்பாக விளையாடிய ஆதவ் அர்ஜுனா மாவட்ட, மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார். இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடியுள்ளார். தற்போது தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என கூடைப்பந்து விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் ஆதவ் அர்ஜுனா உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.